ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ப்ளவுஸ் நான் தைச்சிட்டு இருந்த ப்ளவுஸோட ஒரு ஃபுல் ஸ்டிச்சிங்கையும் பார்த்துடலாம். அதாவது ஃபினிஷிங் ஸ்டிச்சிங்கு ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணது ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன், 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து வந்து கை வந்து ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவிலே சொல்லியிருந்தேன். நான் வந்து கைக்கு மட்டும் 3/4 கொடுக்குறேன், அதுக்கு வேறு கிளாத் எடுத்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து க்ரீன் வந்து மிக்சடாக இருந்தது. ஸோ சாரிலையுமே மிக்சடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர்லேயும் மிக்சடு இருந்தது. ஸோ நான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரீன் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன், தனியாக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பார்டர் மட்டும் நான் கட் பண்ணி இந்த கைக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா கை பீஸ் வந்து ப்ளைனாக இருக்குது இல்லையா, இது கொடுத்துருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த பார்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து இந்த மாதிரி மடித்து, அதாவது மேலே வந்து பிசுறு தெரியாமல் மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நான் கை பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் கொடுத்து அதுக்கப்புறம் பெரட்டி நம்ம இன்னொரு தையல் கொடுக்கணும். சைடில் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம மேலே பெரட்டி வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் கேப் விழுற மாதிரி இருக்கும். அந்த காரணத்துக்காக இப்போ 2 கைக்குமே பார்டர் வந்து ஏற்றிட்டேன். இதுக்கப்புறமா மடித்து வச்சு 2 தையல் போட்டுக்கலாம். கீழே ஒரு படிமான தையல், மேலே ஒரு தையல். இப்போ 2 கைக்குமே நான் வந்து பார்டரையும் ஏற்றிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கை பீஸை வந்து உடம்பு பீஸோடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் பாயிண்டில் கரெக்டாக அந்த அர்க்காட் வந்து அர்க்காட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பார்த்துட்டு தையல் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். தையல் போடும்போது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். இந்த சைடு ஒரு தையல் போட்டுருவேன், அந்த சைடு திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுருவேன். இப்போ 2 பக்கமும் ஒரு தையல் விழுந்துருச்சா, இதுக்கப்புறமா அப்படியே கிளாத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த 2வது தையல் வந்து எண்டுலேருந்து ஏதாவது ஒரு எண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டு வரலாம். இப்போ அங்கே முடிகிற இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு சைட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டு வந்துடலாம். இந்த தையல் வந்து போடுறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பம். நீங்கள் எவ்வளோ கிளாத்து தையலுக்காக விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் எப்போதுமே ஒரு 1/2 இன்ச்சு போல் தான் விடுவேன். சிலர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 3/4 இன்ச்சு விட்ருக்க ப்ளவுஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறேன். அது வந்து கொஞ்சம் மூடு தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கையில் மேலே வந்து மூடு தட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்தளவுக்குலாம் கிளாத் விட மாட்டேன், 1/2 இன்ச்சு தான் விடுவேன். இப்போ இன்னொரு கையுமே இதே போலவே வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 2 தையல் 2 சைடு கைக்குமே 2 தையல் போட்டாச்சு. இப்போ கை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டி தான் வந்து மடித்து வச்சு தைக்கணும். நான் எப்போவுமே கை பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பட்டி வந்து மடித்து வச்சு தைப்பேன். ஸோ அந்த சைடில் வரக்கூடிய கிளாத் மட்டும் எந்த இடத்துல வருதுன்னு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்குவேன். எக்ஸஸாக பீஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மடிச்சுட்டு நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே போல் இன்னொரு சைடுமே வந்து எந்த அளவுக்கு கிளாத் வருது அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து சைடு வந்து நம்ம கிளாத் எடுக்கிறோம் இல்லையா, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கிளாத்து மார்க் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு ஃபஸ்ட்டு தைக்கிற ப்ளவுஸுக்கு அந்த சைடு மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண தேவையில்லை. எந்த அளவுக்கு வருதோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சிலர்லாம் ப்ளவுஸில் இருக்கிற அளவு எடுத்து அப்படியே மார்க் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க விருப்பம். நான் மேக்ஸிமம் நான் இப்படி தான் வந்து மார்க் பண்ணிப்பேன். அப்படியே ஒரு சைடில் தைக்கிற அந்த அளவை எடுத்து அதே அளவை இன்னொரு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிப்பேன். சிலர் இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து மார்க் பண்ணும்போது சிலர் அந்த ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவு வந்து மாறும். ஒன்று இப்போ நீங்கள் பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்க அளவுலேருந்து முன்னாடி வரும், அதாவது இறக்கம் வரும், இல்லைனா ஏற்றம் வரும். இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்றம் இறக்கம் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ அளவுக்கு எடுத்துருக்கிற ப்ளவுஸு ஆஃப் ஹேண்டு, கை வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நாம் தைக்கிறது வந்து ஃபுல் ஹேண்டு, கை வந்து அளவு கொஞ்சம் பெருசு வரும். இப்போ இதில் தைக்கும்போது நம்ம ப்ளவுஸில் எந்த அளவு இறக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடணும். லூஸ் விட்டு தான் தையல் போடணும்.
ஃபுல் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஆஃப் ஹேண்டு இருந்தாலும் சரி, இப்போ 3/4 இருந்தாலும் சரி, ஆஃப் ஹேண்டுக்கு நீங்கள் டைட்டாக போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 3/4க்கும் ஃபுல் ஹேண்டுக்கும் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் கையை வந்து மடக்கும்போது இப்போ இந்த முட்டிக்கிட்டலாம் கொஞ்சம் கை இப்படி விரியும் போது நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், கையை வந்து மடக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டுக்கு இந்த 3/4க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா கையை வந்து உங்களுக்கு மடக்கிறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபுல் டே இந்த ப்ளவுஸ் போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ப்ளவுஸில் இருக்கிறப்ப அந்த ஹாஃப் ஹேண்ட் ப்ளவுஸில் இருக்கிற அளவுலேருந்து 1/2 இன்ச்சு நான் லூஸ் விட்டு தான் நான் தையல் போட்டிருக்கேன். நான் கை வந்து போட்டு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்தது அப்படியே. இதுக்கப்புறம் பட்டன் பட்டி கஜா பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கொக்கி பட்டின்னு கூட சொல்லலாம், கொக்கி பட்டி கஜா பட்டின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது எனக்கு அப்பையிலேருந்தே பட்டன் பட்டி கஜா பட்டின்னு சொல்லி அப்படியே பழகிடுச்சு. இப்போ இதை மடித்து வச்சு தைச்சிட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம சாரீ கிளாத்தில் கொடுத்துட்டு இப்போ கொக்கி பட்டிக்கு நம்ம லைனிங்கில் கூட கொடுக்கலாம், அதுவும் ஈஸி தான். லைனிங் தான் நான் வந்து சிலதெல்லாம் லைனிங்கில் தான் கொடுப்பேன் கொக்கி பட்டிக்கு. இந்த மாதிரி காஜாவுக்கு மட்டும் வந்து சாரீ கிளாத்தில் கொடுத்துக்குவேன். ஸோ இந்த நடம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து இல்லை, லைனிங் கிளாத் இல்லாதனால நான் வந்து சாரியிலே கொடுத்துட்டேன் கொக்கி பட்டிக்கும். ஒன்றும் இல்லை, கொக்கி பட்டி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், மோடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுக்குமே மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல், அதுக்கப்புறம் மடித்து வச்சு ஒரு தையல், அவ்வளோதான். நமக்கு அந்த சைஸ் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி மடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் பட்டன் பட்டியும் கஜா பட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு எந்த அளவுக்கு கிளாத்து, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்கு அந்த முன்ன பின்ன வரும், சில நேரங்களில் அந்த மாதிரி 1-2 ப்ளவுஸில் வர்றது உண்டு. அப்போ நம்ம லைட்டாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல மடித்து வச்சு தைச்சிருவோம். ஸோ எனக்கு வந்து பெரும்பாலும் கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி பீஸுரெல்லாம் உள்ளே கொடுத்துட்டு ஒரு தையல் போட்டு விட்ருவேன். அப்புறம் இன்னொரு சைடு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டு விட்ருவேன். காஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நூலில் காஜா எடுத்துருவேன். சிலருக்குலாம் ப்ளவுஸ்லேயே வந்து இந்த வி போடுறது ஒரு பழக்கமாக இருக்கும். அது மாதிரி போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ப்ளவுஸில் போட்டு சில நேரம் அர்ஜென்ட்டில் வந்து ப்ளவுஸில் போட்டு ப்ளவுஸு காலி ஆகிடும். ஸோ வந்து கையளவு காஜா எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ப்ளவுஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நான் இந்த கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ளைனாக கொடுக்குறோம், ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து டிசைன் இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு உண்மைக்கே எனக்கு தெரியாமல் தான் நான் கொடுத்தேன். ஆனால் நான் நினச்சதை விடவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.